வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பென்னி ஸ்டாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஜென்ரலா பென்னி ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன், சஜஸ்டும் பண்ண மாட்டேன். பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காண்டி இந்த வீடியோ மேக் பண்றேன். ஏன் இந்த பர்டிகுலர் ஒரு 7 பென்னி ஸ்டாக் எடுத்துட்டு வந்திருக்கேன், எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா எஃப்ஐஎஸ் அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட வேல்யூவேஷன்ஸ் ஹோல்டிங் வந்து இந்த 7 ஸ்டாக்குங்களே ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு கம்பெனியில் காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அது பாசிட்டிவான சைனாக பார்க்கப்படும். ஆனால் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து காசு கொடுக்கறதுனால அது பாசிட்டிவ் சைனாக தான் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. வாட் வி நீட் டு ட்ராக், எஃப்ஐஎஸ் உள்ள போடுறத நம்ம எப்படி ட்ராக் பண்ணணும், ஏன் இது நமக்கு முக்கியம், ஹானஸ்டாவே எஃப்ஐஎஸ் கொடுக்குற காசு வந்து கம்பெனியோட க்ரோத் இண்டிகேட் பண்ணுதா, இல்லை காசு கம்பெனியோட ஷேர் வேல்யூவை ஏற்றி வச்சுட்டு ப்ராப்பர் டைம்ல அவங்க எக்ஸிட் பண்ணிட்டு நம்ம தலையில துண்டை போட்டுருவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா பென்னி ஸ்டாக் கன்சிடர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே பென்னி ஸ்டாக் என்ன கன்சிடர் பண்ணீங்கிறத போடுங்க. ஸோ ஒரு பிக்கர் பிக்சர் நம்ம பார்த்துடலாம். ஜென்ரலா எஃப்ஐஎஸ் வந்து காசு போட்டாங்கன்னா ஓகே பை நவ் அப்படின்னு நம்ம உள்ள போயிடக்கூடாது. அதுல மொத்தம் 3 விதமான கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து ஜென்யூன் அக்யூமுலேஷன், ஜென்யூனாவே அந்த பிசினஸ் பிடிச்சு போய் சில ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து காசை உள்ள போடுவாங்க, அதுதான் ஜென்யூன் அக்யூமுலேஷன். டைப் 2 பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ரைஸ் ட்ரிவன். ஸோ கம்பெனி வந்து இப்போ நார்மலா லாஸ்ல இருக்கலாம், இல்ல கம்பெனி அவங்களோட எக்ஸ்பென்ஷனுக்கு காசு தேவைப்படலாம். அந்த டைம்ல அவங்க ஃப்ரெஷ்ஷா வந்து மார்க்கெட்ல ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல இப்போ லெட்ஸே ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோ ஒரு ஃபாரின் கம்பெனியோ ஒரு கொலாபரேஷனுக்கு யாராவது காசு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ல அதை வந்து எஃப்ஐஎஸ் கீழே மேப் பண்ணுவாங்க. தேர்ட் டைப் வந்து மிஸ்லீடிங் அண்ட் டிஸ்ட்ரெஸ். ஸோ பேசிக்கா ப்ரொமோட்டர் அவங்க ஷேர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வருவாங்க. எஃப்ஐஎஸ் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பேஸ் பண்ணி காசை பம்ப் பண்ணி மேலே ஏற்றிடுவாங்க. ரைட் டைம்ல அவங்க எக்ஸிட் பண்ணிடுவாங்க, நம்ம தலையில துண்டை போட்டுருவாங்க. ஸோ இதை மூலமா இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்டாக்கையுமே கம்பேர் பண்ணி குவாலிட்டி வாட்ச், ஸ்பெக்குலேட்டிவ் வாட்ச் கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணணும்ட்டு இந்த 7 ஸ்டாக்கையுமே நான் பிரிச்சிருவேன். ஸோ 7 ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கா இருக்கிறது உத்கார்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இது வந்து ஒரு சின்ன ஃபினான்ஸ் பேங்க். ஓவரால் இதை நான் ஸ்பெகுலேட்டிவ் வாட்ச்னு சொல்லிட்டு டேக் பண்றேன். அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா 10.1% கிட்ட லாஸ்ட் 1 குவார்டர்ல அவங்க வந்து ஓவரால் எஃப்ஐஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த ட்ரெண்டை பார்த்தீங்க அப்படின்னா 1.3ல இருந்து இப்போ கரண்டா 11.49% கிட்ட அவங்களோட ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஇ பொறுத்த வரைக்கும் லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 13 ரூபாய் இந்த கம்பெனி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸோட மூவ்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ரீசன் வந்து கம்பெனி வந்து ஒரு சின்ன மர்ஜர் நடந்திருக்கு. பேரண்ட் கம்பெனியான உட்காஷ் கோர் இன்வெஸ்ட்ங்கிற ஒரு கம்பெனி இதுவும் மெர்ஜ் ஆனதுல 6.9% கிட்ட இருந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 42.7% கிட்ட வந்துருச்சு. புஷிங் டு பப்ளிக்கா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வர்றதுக்கு. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்னால தான் இந்த சேஞ்ச் நடந்திருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அண்ட் முக்கியமா இப்போ இருக்கிற மைக்ரோ ஃபைனான்ஸ் எல்லா செக்மெண்ட்டுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கு. இந்த கம்பெனி மட்டும் சொல்லல, எல்லா கம்பெனியுமே ஓவரால் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கு. பட் அப்படி இருந்தும் இவங்க வந்து லாஸ்ட் டைம்ல ரெக்கவரி கலெக்ஷன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். செக்யூர்ட் லெண்டிங் வந்து அவங்க 50% கிட்ட அவங்க புக்ல ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவா இருக்கு. நியர் டைம்ல என்ன பெயின் இருக்கு அப்படின்னா கம்பெனி வந்து லார்ஜ் லாஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1151 கோடி கிட்ட லாஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பையிங் பெட் வந்து பர்ஃபெக்ட் டைம்குள்ள நீங்க என்டர் ஆகலன்னா ஸ்டாக் பிரைஸ் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜென்யூனாவே இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரெக்கவரி ஸ்டோரி தான். பட் மிட் ஸ்டாம்குள்ள போய் நான் பை பண்ணணுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னும் ஒரு 2-3 குவார்டர் வந்து அவங்க ப்ராஃபிட் வந்து கிளீனா இருக்கா, அசெட் குவாலிட்டி வந்து ஸ்டெபிலைஸ் பண்றாங்களான்னு பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள வைக்கவா வேணாமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். செகண்டா நம்ம பார்க்க போற கம்பெனி வந்து கென் என்டர்பிரைசஸ். இது ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. மார்ச் 2025ல எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் வந்து 0.45%ல இருந்து கரண்டா 9.97% கிட்ட ஏற்றிருக்காங்க. பிஇ 5.3. ஓவரால் கரண்ட் பிரைஸ் வந்து 33.1. ஏர்னிங்ஸ் மொமெண்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த கம்பெனிக்கு. 57% கிட்ட சிஏஜிஆர் ஓவர் த லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அருமையான வேல்யூவேஷன்ல இருக்கு. ஏன்னா பிஇ வந்து வெறும் 5 தான். வேல்யூ ஹண்டிங் எஃப்ஐஎஸ் அந்த ரீசனாலையுமே இந்த ஸ்டாக்கை சுற்றி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒன்னே நான் நெகட்டிவா பார்க்கறது வந்து ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி, 81 கோடி தான். ஸோ லிக்விடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப தின்னா இருக்கும். ஸோ நிறைய ப்ரைஸ் ஸ்விங்ஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
குறிப்பாக இந்த ஸ்டாக்கை எக்ஸிட் பண்ணுறதுக்குமே சம்டைம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ப்ராப்பரான பர்சன் இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும், நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற டைமில். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும். உண்மைக்குமே என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் நான் வச்சுருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸும் நல்லாவே இருக்குது. எஃப்ஐஎஸோட பேட்டர்ன் ஆஃப் ஹோல்டிங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. இது என்னோட சார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்மைக்குமே ஃபிட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஸ்மால் கேப்பு, ஹை ரிஸ்க்கு, ஹை ரிவார்டாக நான் இதை வந்து கோட் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் 1% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1% சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஜென்சால் இன்ஜினியரிங். இது வந்து சோலார் இபிசி அண்ட் இவி அண்டர்லைங் இன்சால்வன்சி. ஸோ எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து இப்போ வந்து 4.86% இருக்கு. ஆனால் இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது வெறும் நாய் சிக்னலாக தான் நான் பார்க்குறேன். முக்கியமான ரீசன் என்னன்னா, செப்டம்பர் 2023 எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் 3.57% இருந்துச்சு. அப்புறம் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகி மறுபடி வந்து 4.9% கிட்ட வச்சிருக்காங்க. பிஇ 0.7. செபி கிட்ட ஆல்ரெடி இந்த கம்பெனிக்கும் நிறைய வாய்க்கா தகராறு இருக்கு. ஆல்ரெடி ஃபண்ட் அலிகேஷன்ல இந்த கம்பெனிக்கு மேல ஒரு 2-3 கேசஸ்மே செபில இருக்கு. அண்ட் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் வந்து இப்போ கரண்டா போயிட்டு இருக்கு. அதனால கூட இந்த மாதிரியான ஃபண்டிங்ஸ் ரைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமான காஷன், ப்ரொமோட்டர் 95% ஆல்ரெடி ஷேர்ஸை வித்து விட்டான். 5%க்கும் கம்மியாக தான் ஹோல்டிங்ஸ் இருக்கு. எந்த நேரம் வேணுமானாலும் வித்து விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணி விடலாம். காயத்ரி ப்ராஜெக்ட். ஸோ காயத்ரி ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் 2025 1.9 இருந்து 18% கிட்ட ஓவரால் வந்துருச்சு. 16.1% சிங்கிள் ஷார்ட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஇ 9.8%. காயத்ரியில எக்ஸிஸ்டிங் இன்சால்வன்சி இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதனால நிறைய அலாட்மெண்ட்ஸ் வந்து ஏப்ரல் 2026 பண்ணியிருந்தாங்க. 1090 கோடி கிட்ட அவங்க வந்து ஒரு அலாட்மெண்ட் கிட்ட போயிருந்தாங்க. 168 கோடி நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த டைமை யூஸ் பண்ணி உள்ள வந்திருந்தாங்க. அதுல தான் எஃபிஐ ஃபண்டும் உள்ள வந்திருக்கு. ஸோ அதனால தான் எஃப்ஐஏஸோட லைனப் நமக்கு இங்கே காட்டுது. ஸோ இது வந்து கேபிட்டல் ரைஸ்ல நடந்த மொமெண்டமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஆடிட்டர்ஸ் வந்து ஒரு ஃபிளாக் வச்சிருக்காங்க. கரண்டா அதில் ஒரு கன்சர்ன் இருக்கு இந்த கம்பெனியில. ரிப்போர்ட்டட்ல ஒன் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் ரிப்போர்ட் பண்ணதுல கொஞ்சம் சேலஞ்சஸாக ஏதோ ஒரு நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து அவங்க ரிப்போர்ட் பண்ணலை. ரொம்ப பிளெயின் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதி உள்ளே போனால் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். டேர்ன் அரவுண்ட் பிரெட் தான் இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும். வேல்யூ பைவான்னு என்ன கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நான் ஸ்பெகுலேட்டிவ் தான் சொல்லுவேன். இப்போதைக்கு இதுக்குள்ளே நீங்கள் என்ட்ராக வேண்டாம். கிரீடென்ட் குளோபல் ஃபினான்ஸ் இது ஒரு என்பிஎஃப்சி ஹோல்சேல் லெண்டிங் கம்பெனி. எஃப்ஐஎஸோட இது வந்து 15.7% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு 0%ல இருந்து. பிஇ 7.4. ஸோ ஓவரால் இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. புதுசாக இன்ஸ்டிடியூஷனல்லேருந்து பெஸ்ட் ப்ராப்பரான ஃபண்டிங் வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒன்று பார்க்கும்போது இவங்களோட ஃபண்ட் ரைசிங் வந்து ரொம்பவே கிளீனாக நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஜென்யூனான குவார்டர்லி ப்ராஃபிட்ஸும் ஜென்யூனான புக்ஸுமே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ரெக்கார்ட் குவார்டராக Q3 ஃபினான்ஷியல் 2026 18 crores கிட்ட மேக் பண்ணியிருக்காங்க. இது குறிப்பாக அவங்க சொல்றது என்னன்னா, செலக்டிவா சைக்கிளிக்கான கிரெடிட் லெண்டிங் கொடுத்ததுனால இந்த இது வந்திருக்குன்ட்டு. இதுல நான் இன்னும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு ஸ்மால் என்பிஎஃப்சி கம்பெனி. ஸோ ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் பெருசா டீல் ட்ரிவன் பேஸ்ட் இருக்கு. அபரிவித ப்ராஃபிட்டோ கன்சிஸ்டன்ட் ரெவன்யூ மேக் பண்ணுவாங்கிறது எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஒரே ஒரு குவார்டரை வச்சு இந்த கம்பெனியோட டேர்ன் ஓவரோட நம்ம பேசவே முடியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கன்சிஸ்டன்ஸா ப்ராஃபிட் மேக் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் இந்த எஃப்ஐஎஸ் லெண்டிங்ஸை நான் பாசிட்டிவா பார்க்குறேன். ஆர்எம் ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இது வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் கிராஜுவலா வாங்கியிருக்காங்க தான் சொல்லணும். 2%ல இருந்து 3.85% வந்து ஓவர் த இயர் 2024 to 2026 நடந்திருக்கு. பிஇ 21.8. எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் கிராஜுவலா நடந்ததுனால இது ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குது. ப்ராஃபிட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. 54% கிட்ட சிஏஜிஆரும், சேல்ஸ் க்ரோத் வந்து 41% சிஏஜிஆரும் ஓவர் 5 years வச்சிருக்காங்க. ஆர்ஒஇ 17%க்கு மேல வச்சிருக்காங்க வித் ஸ்ட்ரக்சரல் அக்ரிகல்ச்சர் அண்ட் மைக்ரோ இரிகேஷன் தீம் மூலமா. பட் ஒன்னே நான் காஷியஸ் சொல்ல வேண்டியது, பிஇ வந்து 22ல இருக்கு. ஒரு பென்னி ஸ்டாக்குக்கோ ஒரு மைக்ரோ கேப் கம்பெனிக்கோ பிஇ 22ங்கிறது ரொம்ப 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 ஜாஸ்தியான வேல்யூவேஷன். இவ்வளோ ரிச்சரான எவாலுவேஷனுக்குள்ள என்ட்ராக வேண்டாம். டிப்ல பேஷன்ஸ்ல பார்த்து போறதே பெட்டராக இருக்கும். ரெடிம் லைஃப் கேர் இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபார்மா அண்ட் கெமிக்கல் ட்ரேடிங் கம்பெனி. ஸோ ஓவரால் எஃப்ஐஎஸ் வந்து 1.70% வந்து வச்சிருக்காங்க. ஒரு சின்ன நியூ என்ட்ரி கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். பிஇ 15.7. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஇ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஜாஸ்தி தான்.
அண்ட் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 0.38 38 பைசா தான். 38 பைசாங்கிற ஒரு ஷேரை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணீங்கன்னா ஷார்ப் வொலட்டிலிட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ப்ரொமோட்டரோட ஹோல்டிங்குமே ஜஸ்ட் 1.1% தான் இருக்குது. வித்துட்டு வெளியே ஓடிடுவோம். இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபைனல் வேர்டு குவாலிட்டி வாட்சா கென் என்டர்பிரைசஸ், ஆர்எம் ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் நான் வச்சிருக்கேன். ஸ்பெகுலேட்டிவ் வாட்சா உட்காஷ் ஸ்மால் ஃபினான்ஸ், காயத்ரி ப்ராஜெக்ட்ஸ், கிரீடன் குளோபல் ஃபினான்ஸ். அவாய்ட் பண்ண வேண்டியது ஜென்சால் இன்ஜினியரிங் அண்ட் ரெமடியம் லைஃப் கேர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பெனி ஸ்டாக் கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1%ஓ இல்லை லெஸ் தென் 1%யோ கென் என்டர்பிரைசஸ் அண்ட் ஆர்எம் ட்ரிப் ஸ்ப்ரிங்க்லர்ஸில் பொறுமையாக பார்த்து ரைட் டைமில் என்டர் ஆகிட்டு ரைட் டைம்லேயே எக்ஸிட்டும் பண்ணிடுங்க. லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிருங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பென்னி ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பென்னி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிருங்க.